வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிடியிலேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் போர்ஷன்ஸில் தான் இருக்கும். 2020, 19 தென் 21க்கு ப்ராக்டிஸ் செட்டாக தான் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸில் தான் இருக்கும். ஸோ தென் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு கீழே லைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய பேருக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியலை. ஸோ லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 2-3 பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A network channel used in college campus. Yes, okay, so இதுதான் question. A network channel used in college campus. So college campus குள்ள யூஸ் பண்ணுற நெட்வொர்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்க கொஷின். ஸோ வேன், மேன், பேன், கேன் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு லேண்ட்ற ஆப்ஷன் வரல. ஸோ அப்போ குழம்பாது. ஸோ பேன் அப்படின்றது ரொம்ப சின்ன இடத்துக்கூட இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது காலேஜ் கேம்பஸ் சொல்கிறதுனால நம்ம அது என்னதாக இருக்கலாம், கேன் அப்படின்ற ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேன் அப்படின்றது வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அது எப்படின்னா நம்ம கண்ட்ரி அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. மேன் அப்படின்றது சேம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போது நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னது, காலேஜ் கேம்பஸ்குள்ளே உள்ள யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ காலேஜ் கேம்பஸ்குள்ளே யூஸ் பண்ணப்படுறதுனா கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் இதில்? கேன் தான் ஆன்சர் வரும். அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன், ஏன்னா இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்வர்ட் வரலாம். ஸோ கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, CAN அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம், கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஸோ இது என்னது, உங்களுக்கு ஜாக்ரஃபிக்கல் ஏரியா, ஸ்பெசிஃபிக் ஜாக்ரஃபிக்கல் ஏரியாவை கவர் பண்ணுது. ஓகே, சச்சஸ் ஸ்கூலு, பில்டிங்ஸு, தென் யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கேன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு யூனிவர்சிட்டி, ஸ்கூல் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, கார்ப்பரேட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்ற இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு நான் பிக்சர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இப்போ நீங்கள் லேன் அப்படின்றது ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அது லேன். இது கேம்பஸில் இனி உங்களுக்கு லைப்ரரி ரூம் இருக்கும், தென் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும், தென் ஹாஸ்டல் இருக்கும். எல்லா இடத்துக்குமே இந்த நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்னது, கேன். ஸோ கேம்பஸ் நெட்வொர்க் அப்படின்றது உங்களுக்கு லைப்ரரிக்கு கிடைக்கும், தென் ஹாஸ்டலுக்கு கிடைக்கும், தென் எக்ஸாமினேஷன் செக்ஷனுக்கு கிடைக்கும், தென் அட்மிஷன் செக்ஷனுக்கு கிடைக்கும், தென் அகாடமிக் பில்டிங்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது என்னது, உங்களுக்கு கேம்பஸ் நெட்வொர்க். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலேஜ் கேம்பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எ நெட்வொர்க் சேனல் யூஸ்ட் இன் காலேஜ் கேம்பஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கேன் ஆன்சராக வரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பேங்க் தான், எல்லாமே அப்டேட்டட். ஸோ நீங்கள் கைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோஸை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்தது பாருங்கள், இன்னொரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் MS PowerPoint இஸ் ஓகே.
அப்போ எம்எஸ் பவர் பாயிண்ட் உடையது எது அப்படின்றது நான் ஆப்ஷனில் நம்ம எடுக்கணும். ஸோ நான் வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட்டுக்குள்ளதுன்னு இல்லாமல் எல்லா ஃபைலுக்குள்ளதும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பவர் பாயிண்ட்டுக்குள்ளது தெரிஞ்சிருக்கும். பிபிடி வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட் ஃபைலுக்குள்ளது இது எல்லாமே உங்களுக்கு ஃபைல் ஃபார்மேட்டுக்குள்ளது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஸ்டடி பண்ணிக்கோங்க. தென் 2 இது இருக்குது, பிபிடி தென் பிபிடிஎக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். தென் டாக்குமெண்ட் ஒன்று ஸ்டடி பண்ணிங்கன்னா கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு நெட்டு சம்மந்தமாக எதுவும் வேறு எதுவும் டாபிக் வேணும், டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகே, ஸோ இதில் என்ன நியூஸ் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த கரெக்ட் ஆர்டர். நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஹை டு லோ வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒரு பில்டிங்குள்ளே உள்ள கம்ப்யூட்டர்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடியது, அதாவது ஒரு ரூமுக்குள்ளே உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியது என்னது, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, எல்ஏஎன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். தென் இது வந்து என்ன ஆகுது, குரூப் ஆஃப் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் டிவைஸை என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. எல்லாத்தையும் வித்தின் த சேம் பில்டிங்குள்ளதை கனெக்ட் பண்ணுது. ஸோ சேம் பில்டிங்குள்ளதை கனெக்ட் பண்ணுது. தென் இது வந்து என்னென்னா லிமிட்டட் ஏரியா தான், சின்னதாக உள்ளது தான். ஓகே, ஸோ கேன் வந்து கேம்பஸ் ஏரியாவை நெட்வொர்க்கை கவர் பண்ணுது. தென் இதுவும் அதே சேம் டைம் தான், ஆனால் ஸ்மால் ஏரியாவை என்ன பண்ணுது, கவர் பண்ணுது. ஸோ ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்திருப்போம், லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருப்போம், தென் வந்து டிவி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நவடேஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கக்கூடியது. ஓகே, ஸோ அதுதான் என்னது, லேன். இப்போது நம்ம ஸ்கூல்ஸு, பில்டிங்ஸு, நிறைய பில்டிங்ஸ், ஓகே, நிறைய பில்டிங்ஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னதில் வரும், உங்களுக்கு கேம்பஸ் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கக்கூடியது என்னது, உங்களுக்கு கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ அடுத்தது நமக்கு இதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். லேன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அது என்ன பண்ணுது, கம்ப்யூட்டரை என்ன பண்ணுது, லிங்க் பண்ணுது. ஓகே, லிமிட்டட் ரேஞ்சில் அப்பார்ட்மெண்ட் தென் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளதில் என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. திஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கனெக்ட் த போல் ஆஃப் அ கம்ப்யூட்டர், இதெல்லாம் டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் என்னது, லேன். ஓகே, தென் அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா மேன். ஓகே, ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான், அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேன் அப்படின்றது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டாக இருக்கும். தென் நிறைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னது, மேன். ஓகே, ஸோ இதனுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்றது. இதில் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம். இது வந்து லார்ஜ் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணுது செவரல் பில்டிங்ஸை. ஸோ கேம்பஸ்ன்றது ஒரு பில்டிங்குக்குள்ளே நிறைய ஏரியாஸை கவர் பண்ணுறது கேம்பஸ். லேன் அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்தோம், நீங்கள் ஹவுஸ்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மேன் அப்படின்றது என்னது, சேம் சிட்டியில் உள்ள செவரல் பில்டிங்ஸை என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி வச்சுக்கக்கூடியது மேன். ஓகே, ஸோ அதுதான் என்னது, மேன் அப்படின்றது அதுதான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேன்.
ஸோ வேன் அப்படின்றது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது வேர்ல்டு ஃபுல்லாக. இன்னும் ஒன்று இருக்குது, GANன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேன் அப்படின்றது என்னது, நிறைய ஜியோக்ராஃபிக்கல் ஏரியாவை கவர் பண்ணக்கூடியது நெட்வொர்க். ஓகே, சிட்டி ஆர் ஸ்டேட்டு, கண்ட்ரி, இந்த மாதிரி பெரிய இதை கவர் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இது எதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க, திருப்பி எஜுகேஷனுக்காகலாம் இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். தென் இது லார்ஜ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகே, கனெக்ட் பண்ணுது குரூப் ஆஃப் கம்ப்யூட்டரை ஒவ்வொரு லார்ஜ் டிஸ்டன்ஸ்லையும் என்ன பண்ணுதான், கனெக்ட் பண்ணுதான். ஓகே, பாருங்கள், ஸ்டேட் ஆர் கண்ட்ரியில் உள்ள கம்ப்யூட்டர்ஸை என்ன பண்ணுது, இது கனெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் என்னது, WAN வேன். நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அப்போ வைட் ஏரியா நெட்வொர்க்னு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இது வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும் இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பான்சிவ் வந்து ரிலையபிளாக இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதில் இன்டர்நெட் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், பேன். ஸோ 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பேன் அப்படின்றத என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியானது, வீட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ ப்ளூடூத்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், கொஞ்சம் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் என்னது, பேன். ஸோ இது வந்து ஸ்மால் ஏரியா நெட்வொர்க் அரவுண்ட் அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் தூரம் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அதுதான் என்னது, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ ப்ளூடூத்து, தென் பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறது, ஸ்கேனர். குழம்பிடக்கூடாது. லேனுன்றது இப்போ நான் என்னுடைய வீடு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ வீடு ஃபுல்லாகவே நான் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஏரியா வரைக்கும் அந்த இது கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு லேன். ஓகே, ஸோ கேம்பஸ்ன்றது பெரிய இடம். ஸோ அந்த இதுக்கு வந்து CAN, கேன். ஓகே, ஸோ இது வந்து பர்சனல், இண்டிவிஜுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் இடம்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது, 10 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகே சார், அதுதான் வந்து பேன். ஓகே, தட்ஸ் ஆல். பேன்னா அதுதான். தென் டெஃபினிஷன் பார்க்கலாம் இதனுடையது. ஸோ இது பர்சனல் ஏரியா நெட்வொர்க், தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகே, ஸோ இது என்னெல்லாம் கனெக்ட் பண்ணுது, இதுவும் கம்ப்யூட்டர் டிவைஸை கனெக்ட் பண்ணுது. இண்டிவிஜுவல் person within the range of an individual person. Okay, so அடுத்தது பாருங்கள், 10 meters. ஸோ 33 feet வந்து உங்களுக்கு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் வந்து கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கீழே, எதுலலாம், ஃபோனு, டேபு, பிரிண்டர், டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், தென் அதாவது PDA, தட் இஸ் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். ஓகே, அதர் டிவைசஸ், ஸ்பீக்கர், கேம்ஸ் விளையாடக்கூடியது. ஸோ இதிலெல்லாம் என்னது, பர்சனல் ஏரியா நெட்வொர்க் வந்து நம்ம மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் இதில் என்ன வரும்னு பாருங்கள், செகண்ட் ஒன்னுக்கு. ஸோ லார்ஜ் டு நீங்கள் ஸ்மால் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேன் தான் எல்லா ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வரும். தென் செகண்ட் வந்து டியில் பாருங்கள், லேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வர சான்சஸ் இல்லை. மேன் தான் அதுக்கு அடுத்தது. தென் வந்து அடுத்தது லேன், தென் பேன் வந்து சின்னது. ஸோ உங்களுக்கு ஏ வந்து ரைட் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. மல்டிமீடியா இஸ் பேசிக்கலி an. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்றத நம்ம ஆன்சர் பார்க்கலாம். மல்டிமீடியா அப்படின்றது என்ன? ஸோ டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்கு, சவுண்டு, அனிமேஷன், வீடியோ, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, மல்டிமீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேனிப்புலேட்டட் அப்படின்றாங்க. அதாவது டிஜிட்டலி என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ மல்டிமீடியா அப்படின்றது அனிமேஷன், இந்த இதெல்லாமே என்னது, மல்டிமீடியா கண்டென்ட். ஸோ நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் என்னது, மல்டிமீடியா. ஸோ
அதில் என்னெல்லாம் இருக்கும், சவுண்ட்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், ஆடியோ இருக்கும், வீடியோஸ் இருக்கும், இது எல்லாமே இதில் வரும், யூடியூப்பில் வரும். ஸோ அதுதான் என்னது மல்டிமீடியா, தட் இஸ் சோஷியல் மீடியா நெட்வொர்க். ஓகே, ஸோ மல்டிமீடியா அப்படின்றது மல்டிப்புள் ஃபார்ம் ஆஃப் மீடியா. ஸோ அதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருதுன்னா இதை ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஸ்டடி பண்ணிக்கோங்க. அது வந்து இட் இஸ் அ ப்ரெசன்டேஷன், மல்டி மீடியா ப்ரெசன்டேஷன். ஸோ அதில் வாய்ஸ் இருக்கும், ஆடியோ இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை இன்னொன்று சொல்கிறாங்க, எஜுகேஷ்னல் சாஃப்ட்வேரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிமீடியா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிவிடி, சிடிஸ் இதிலெல்லாம் வர்றத மல்டிமீடியா ஃபார்மேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட் திங்கு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் இது பாருங்கள், மல்டிமீடியா அப்படின்றது ஒரு டெக்னாலஜி. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு சி வந்து ரைட் ஆன்சராக வரும். ஓகே, தென் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், த டூ மெயின் மெமரி டைப் ஆர். ஓகே, ஸோ 2 மெமரி இருக்குது, அது என்ன அப்படின்றத நாம் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் மெமரி, நம்ம இது ஐசிடியில் உள்ளது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஓகே, டைப்ஸ் ஆஃப் மெமரி நம்ம 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க, ரேம், ரோம்னு. ஓகே, இது வந்து ப்ரைமரி, தென் இது வந்து செகண்டரி. ஸோ ப்ரைமரின்றது ரேம், செகண்டரின்றது ரோம். ஓகே, ஏபிசிடியில் முதல் லெட்ரு ஏ. ஸோ ஆர்ஏஎம் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காகனா ப்ரைமரி செகண்டரி குழம்பிடக்கூடாது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம இப்போது ரேம் தான் படிக்க போகிறோம். ரேம் அப்படின்றது ப்ரைமரி மெமரி. ஓகே, ஸோ வாலட்டைல் மெமரின்னு அழைக்கப்படுது. ஓகே, வாலட்டைல் மெமரின்னு அழைக்கப்படுது. ஸோ இது என்னென்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, கேனாட் ஸ்டோர் த டேட்டா பெர்மனெண்ட்லி. பெர்மனெண்ட்டாக என்ன பண்ண முடியாது, இதில் உள்ளதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஓகே, தென் primary memory selected any parts of memory when user want to save the data in memory but they may not be stored permanently. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பட் வந்து பெர்மனண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகே, அதுதான் என்னது ரேம். அப்போ ரேம் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி மெமரி. தென் இதில் ரேண்டம் செலெக்ஷன் ஆஃப் மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதில் ரீட் பண்ணலாம் அண்ட் ரைட் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதை வந்து என்ன பண்ணலாம், எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணலாம் அண்ட் ரைட் பண்ணலாம் அந்த மெமரியில். ஓகே, ஆனால் அது என்னது, பெர்மனண்ட்டாக இருக்காது. இஃப் பவர் ஃபெயிலியர் ஆஃப் ஆகிட்டு, பவர் கம்ப்யூட்டர்லேருந்து ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா டியூரிங் மெமரி அசஸ் வென் யூ வில் லாஸ் யுவர் டேட்டா பெர்மனண்ட்லி. ஸோ வந்து இது என்ன ஆயிரும், பெர்மனண்ட்டாக லாஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் ஆஃபு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. பவர் ஆஃப் ஆகிட்டு அப்போ என்ன வந்து உங்களுக்கு மெமரி, எந்த மெமரி வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ரேம். ஓகே, பவர் ஆஃப் ஆகிட்டுனா பெர்மனண்ட்டாக இல்லாத மெமரி எது உங்களுக்கு, ரேம். ஸோ ரேம் வந்து வாலட்டைல் மெமரி. தென் அதில் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. இதுதான் அந்த 3 ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரேம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரேம். ஸோ அடுத்தது நம்ம ரோம் பார்க்க போகிறோம். ரோம் அப்படின்றது செகண்டரி மெமரி, அது நான் வாலட்டைலாக இருக்குது. நேம், அதர் நேம். இது வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் பெர்மனண்ட் மெமரி. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சா பெர்மனண்ட்டாக இருக்கும். ஸோ ரோம் தான் என்னது, பெர்மனண்ட் மெமரி. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அழைக்கப்படுது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, எதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் என்னெல்லாம், ஃப்ளாப்பி டிஸ்க் போடலாம், தென் மேக்னெட்டிக் டிஸ்க்கு, தென் மேக்னெட்டிக் டேப்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எல்லா டிவைஸுமே வரும். கேட்சி டிஸ்க். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள், ஆனால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டெலீட் ஆகாது, பெர்மனண்ட்டாக இருக்கும், ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதில்
ரொம்ப மெயின் கான்செப்டே. சிடி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோம்ன்றது சிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது பெர்மனெண்ட்டாக என்ன பண்ண மாட்டாங்க, அந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். வித் ரீட் ஒன்லி, ரீட் பண்ணி மட்டும்தான், ஸ்டோர் பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும். தென் சேஞ்ச் பண்ண வைக்க முடியாது, ரைட் பண்ண வைக்க முடியாது. ஸோ நோ டேட்டா லூஸ் ஹேப்பன். வெதர் பவர் ஃபெயிலியர் ஆனால் கூட என்ன ஆகாது, நமக்கு டெலீட் ஆகாது. தென் இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இதில் மெயின் கான்செப்ட்டு. தென் ரோம் மெமரி அப்படின்றது செவரல் மெத்தட்ஸ். ஆல்ரெடி நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிஆர்ஓஎம், அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா, இதுதான் ஃபுல் ஃபார்ம், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது வந்து ஃபுல் ஃபார்ம். இது லார்ஜ் ஸ்டோரேஜ் மீடியா, இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் cannot offer the erase feature in ROM. ஸோ இதில் ஆப்ஷன் என்னது, எரேஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷனில் பிஆர்ஓஎம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் என்ன பண்ண முடியாது, லார்ஜ் ஸ்டோரேஜ் மீடியா, ஆனால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தென் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிப்பு தான், டு ரைட் டேட்டா ஒன்ஸ் அண்ட் ரீட் மெனி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து எரேஸ் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரோக்ராம் அது டிசைன் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இதில் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ தென் அடுத்தது பார்க்கலாம். EPROM அப்படின்னா என்னென்னா, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது ஒரு டிசைன்டு ஃபார் ரெக்கவர் த ப்ராப்ளம் ஆஃப் PROM. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, PROM தென் ROM. இந்த மாதிரி இதில் எரேஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இது வந்து யூசர்ஸ் கேன் டெலிட் த டேட்டா ஆஃப் EPROM த்ரோ pass on ultraviolet light and its erase chip is reprogrammed. ஓகே, இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எரேஸ் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணலாம் சிப்பில், ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாமா, எதை, அந்த ரோமில் உள்ளதையும் அண்ட் ப்ரோமில் உள்ளதையும் என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாமா. ஓகே, ஸோ அதுக்காகத்தான் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. EPROM அப்படின்றது என்னதுன்னா, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் உள்ள ப்ராப்ளத்தை இதில் வந்து என்ன பண்ணலாம், ரெக்கவரி பண்ணிக்கலாம். யூசர்ஸ் கேன் டெலிட் த டேட்டா ஆஃப் EPROM த்ரோ பாஸ் ஆன் அல்ட்ராவயலட் லைட் அண்ட் இட் எரேஸ் சேஞ்சஸ் ரீப்ரோக்ராம். ஸோ அப்போ EPROMல உள்ள ப்ரோக்ராம் இருக்குதுல்ல, அதை என்ன பண்ணிக்கலாம், இதில் சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் அடுத்தது பார்த்துடலாம். அடுத்தது. ஸோ அடுத்தது என்ன பாருங்கள், EEPROM. ஸோ அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அதுவும் EPROMமும் சேம் தான். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, E2PROM. ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா, யூசஸ் எலக்ட்ரிக் பிரியம் ஃபார் எரேஸ் த டேட்டா ஆஃப் ரோம் உரிய டேட்டாவை எரேஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்தது பார்க்கலாம், கேட்சி மெமரி. ஸோ இருக்கிறதுலே இதுதான் வந்து ஃபாஸ்ட் மெமரி. ஓகே, ஸோ ஹை ஸ்பீட் மெமரி. தென் இதில் உங்களுக்கு மெயின் கான்செப்ட் என்னன்னா, மெயின் மெமரி லெஸ் தென் த அசஸ் டைம் ஆஃப் CPU. ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் வில் டிக்ரீஸ் த்ரோ லெஸ் அசஸ் டைம். ஸ்பீட் match will decrease through maintain cache memory. Main memory can store huge amount of data, but the cache memory normally kept small and low expenses cost. So
all types of external media like magnetic disk, magnetic drives and etc. store in cache memory to provide quick access tools to the user. Okay, so அப்போ cache memoryனா ஃபாஸ்ட் மெமரி ஆல்ரெடி சொன்னேன், அது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ வந்து ரெண்டு இதுலேயுமே வரும். தென் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சருக்காக. ஓகே, ஸோ அந்த டேட்டாவை என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன நேம்னா CPU மெமரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது ஹை ஸ்பீடாக இருக்கும், இதுதான் ஒன்று. ஓகே, ஸோ இது வந்து கேட்சி மெமரி. ஓகே, தென் அடுத்தது நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த 2 மெயின் மெமரி டைப்ஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெயின் மெமரி வந்து உங்களுக்கு ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ரைட்டு, ஏ ஆப்ஷன். அது தப்பு. ஸோ அது ப்ரைமரி செகண்டரின்னு கொடுத்துருக்கனால இது ராங், இதுவும் வராது. ஸோ அப்போது நமக்கு ஆன்சர் என்ன, ரோம் அண்ட் ரேம் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த கம்ப்யூட்டர் மெமரி யூஸ்டு ஃபார் temporary storage of data program is called. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொஷின். தட் கம்ப்யூட்டர் மெமரி யூஸ்டு ஃபார் டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ், டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடிய டேட்டா எது? ஆல்ரெடி நம்ம ரேம் ரோம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று தான் ரேம்னு சொல்லியிருக்கேன், அது வந்து ப்ரைமரி மெமரி வாலட்டைல். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரேம் தான் பார்த்தோம். அது வந்து என்னது, உங்களுக்கு டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ரோம் வந்து என்னது, பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வந்து இதில் உங்களுக்கு ஆன்சர் என்னென்னா ரோம் தான் வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். நம்ம இதில் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரோம் அப்படின்றது நமக்கு அப்போது என்னது, டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடியது கிடையாது. ஸோ பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணக்கூடியது. தென் ரேம் அப்படின்றது பெர்மனண்ட்டாக என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது EPROMனு ஒன்று இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னா EPROM அது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சிப்பு. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா பவர் சப்ளை வந்து ஆஃப் ஆயிட்டு அப்படின்னா டேட்டாவில் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகி இருக்கும், லூஸ் ஆகாது. பவர் ஆஃப் ஆனாலும் என்ன ஆகாது, அது வந்து லூஸ் ஆகாமல் அந்த டேட்டா வந்து என்ன ஆகும், ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ EPROMனா அந்த ஃபார்மேட். ஓகே, தென் அடுத்தது, ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணக்கூடியது ரோம், பெர்மனண்ட் இல்லாமல் வரக்கூடியது உங்களுக்கு ரேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேம் தான் நம்ம பார்த்தோம், ப்ரைமரி மெமரி, அதுதான் என்னது டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடியது. தென் அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், த மெமரி விச் இஸ் ப்ரோக்ராம்ட் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் மேனுஃபேக்சர். எஸ், ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ரோம் வந்து கரெக்டாக வரும். தென் இதில் அடிஷ்னல் நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது, அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது மாற்றவே முடியாதது ரோம். ஸோ அதுக்கப்புறம் PROMனு ஒன்று கொடுத்துருக்குல கீழே, அது எப்படி அப்படின்னா டிஜிட்டல் மெமரி. அது வந்து அதாவது ரோமில் உள்ள ஒன் ஆஃப் த டைப்பு, அது வந்து டிஜிட்டல் மெமரி. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்மனண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், பெர்மனண்ட் மெமரி தான், பட் cannot be சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது the memory which is programmed at the time of its manufacturing and cannot be changedனு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இதில் வரும் அப்படின்னா EPROM வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வரும். ஓகே, ஸோ இதை கைண்டு நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் த மெமரி விச் இஸ் ப்ரோக்ராம்டட் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் கேனாட் பி மாடிஃபைடு லேட்டர்னு கேட்டாங்கனாலும் உங்களுக்கு பிஆர்ஓஎம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வரும். ஸோ அது வந்து என்னது, ஒரு கம்ப்யூட்டர் சிப்பு. ஓகே, பிஆர்ஓஎம்ன்றது. ஓகே, ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் அதையும் என்ன பண்ணுங்கள், நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது பார்க்கலாம். The file extension of MS Excel is, okay, Excel வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்று, XLS எக்ஸு தென் XLS வந்து அதனுடைய ஃபார்ம்ஸு. ஸோ போத் ஃபார்ம்ஸும் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ போத் A and B வந்து உங்களுக்கு ரைட்டான ஆப்ஷன்ஸாக வரும். ஸோ என்னுடைய இது உங்களுக்கு டீச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ்க்கு கொஞ்சம் ஒரு லைக் கொடுங்க, இன்னொருத்தங்களுக்கும் பெனிஃபிட்டாக அமையட்டும். தென் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.